ப்ரோ இப்ப ஒரு ரீசெண்டா புளு சட்டை மாறன் ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு ப்ரோ, பாத்தீங்களா யாருன்னா அத? புளு சட்டையா? ஆமா ப்ரோ, கூலி டயரில் இறுதியில் காக்க ப்ரோ அவர் சட்டத்தை பண்ண பார்த்து ஜெயிலர் ரிவ்யூ நான் மறக்கவே மாட்டேன். அந்த ஊர்ல இந்த திண்ணலுக்கு ஒரு கிழவன் எல்லாம் இருப்பான்ல, யோ உன் அப்பா எல்லாம் ப்ரோ என்ன பார்த்துட்டு இது சல்யூட் உண்மையான அடிச்சுட்டு கொஞ்சம் பாருங்க போனவன் ப்ரோ. தான்யா. நல்லா ஷேர் என்ன பண்ணாதீங்க. பார்த்துட்டு இல்ல இல்ல, சல்யூட் அடிச்சுட்டு போனவன். அவன ப்ளூ சட்டையெல்லாம் தூக்கிட்டுலாம் வராதீங்க, ஓகேங்களா? இல்ல அது அது என்ன? காமெடியா இல்ல இல்ல இருந்துச்சுங்கண்ணே. அந்த அந்த ரிவ்யூ இல்ல இல்ல, இல்ல ப்ரோ, அவன் அத அவன் நம்ம விட்டுருங்க. கூட இல்ல இல்ல, ஜாயின் அதை பண்ணிட்டான் ப்ரோ விட்டுருங்க. அத. நான் இன்னொருத்தர் விக்னேஷ் இருக்காரு, அவர்கிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, அது காதலிக்க நேரம் இல்லை. அந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொன்னா அப்படியே சும்மா கை காலெல்லாம் நடுங்குது அவனுக்கு, ஓகேங்களா? அவ்வளவு பயம் அந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு. ஆனா மத்த படம்லாம் நிக்கலா இருப்போம். தூங்கலாமா? மணி 1 நான் தனியா தூங்குறேன். நீங்க முதல்ல இது எப்படித்தான் இருக்குது? நானா வடிவேல் மாதிரி இருந்தது. ரஜினி கிட்ட போய் கேட்பானே, நம்ம 2 பேரும் இங்க கட்டி பிடிச்சு பார்த்தோம், இல்ல வேண்டாம் நம்பர். ஆனா விக்னேஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். சந்திரமுகி சீனை, அந்த சீனை இப்ப வச்சிருந்ததுக்கு வானவில்னு போட்டுருப்பானுங்க இன்ஸ்டாகிராம்ல, சத்தியமா போட்டுருப்பாங்க. அது கொண்டாடுறதுக்கு ஒரு தனி இது இருக்கும். அது அது காமெடி தான் வச்சிருப்போம். அதான் இப்போ ஒரு லுக் விட்டுட்டு அதான் ரஜினி வேண்டாம். சந்திரமுகி தான் நிறைய டார்க் காமெடி இருக்கு. ப்ரோ இங்க ஆடியோ லான்ச் இங்கதான் நடக்குதா ப்ரோ? கோயம்புத்தூர்ல தான் நடக்கா? முடிஞ்சிருச்சு சென்னை. உங்க அங்கதான் முடிஞ்சு? அங்கதான் முடிஞ்சு? ஆமா, கூலி இங்கதான், சென்னை தான். கேக்குதா? என்ன ப்ரோ பேன் இண்டியா லெவல்ல அடிக்கிறானுங்க? என்ன அடிக்கிறானுங்க? நம்பன்னா புரியல. எது தலைவர்? அலாம் என்ஜாய் பண்ணுங்கடா. அதான் ஆடிக்கிட்டே இருப்பேன், என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இல்ல உங்களை அடிக்கூடாதுன்னு இல்ல உங்களை அடிக்கூடாதுன்னு சொன்ன, மத்தவன் அடிக்கிறத நீங்க சார், எண்ட் ஆஃப் தி டே ஒன்று சொல்லட்டுமா? இது வரல அது சரியில்லைன்னு தாண்டி எல்லாமே ஒரு மார்க்கெட் தான், மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்ல அவன் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டானா அவன் தப்பிச்சான், இல்லை வந்துட்டு செத்தான்னு அர்த்தம். ஏன்னா இந்த காலத்துல எவனுமே ஆக்ஷன் படத்துல நல்ல கதை எதிர்பார்க்கறது இல்லை. நல்ல இம்ப்ரெசிவா ஏதாவது ஸ்டார்ஸ் கேமியோ அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கறானுங்க. இல்ல ப்ரோ, என்னதான் அமெரிக்கான போட்டு கேமியோ மாதிரியோ இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ போட்டிருந்தாலும், நம்ம சன் டிவி வந்து நார்த் இந்தியால வந்து இது இல்லைல்ல. சன் டிவி ஏன்பா இருக்கப்பா? சன் டிவி நார்த் இந்தியாவே இருக்கப்பா. டிவி தான் ப்ரோ இருக்கு. இல்ல நார்த்ல ஒரு நிமிஷம், நார்த்ல வார் சோலோ வந்திருந்தா கூட விட்டுருப்பானுங்க. வார் 2 கூட ஒரு நாள் வழி விட்டுனோங்க இப்போ உட்காந்துக்கிறானுங்க காலை வச்சு. ப்ரோ இன்னொரு படம் இப்போ சப்போர்ட் பண்றானுங்க. என்னன்னா கூலி வந்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு ஓஜி விசஸ் வார் 2 போட்டிருக்கானுங்க இப்போ பவன் கல்யாண். ஆமா அந்த பவன் கல்யாண் ஓஜி அது செப்டம்பர் வருது, இப்ப இல்லையே, செப்டம்பர் 26. அது இப்போதே ரிலீஸ் ஆகுற மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது ப்ரமோஷன் ட்ரைலர். அதெல்லாம் சேம் டைம்ல வந்துச்சுன்னா. ஆனா உண்மையில இல்ல பவன் கல்யாணம் ரஜினி கிளாஷா இருந்தா பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாம் ரஜினி தூக்கி போயிருப்பானுங்க 4 சைடுல. மிஸ் பண்ணிட்டோமே. அதுவும் இல்ல அவனெல்லாம் கட்சிக்காரனுங்க தூக்கி போய் பவன் இல்ல பிகே கிட்ட போய் பேசுற நீங்களும் விக்னேஷ் ப்ரோ என்ன ஹைலைட்னா அவரும் சிங்கி இவரும் சங்கி. இல்ல இதுல கொடூரம் என்னன்னா, இந்த அவனுங்க ஃபேன்ஸ் வேற பைத்தியக்காரனுங்க. அந்த ஸ்டேட் வேற பக்கத்து ஸ்டேட் என்னன்னு தெரியும், ஏன் கடிக்கிறானோ எது கடிக்கிறான்னு தெரியாது, அந்த மாதிரி கேட்டு அவனுங்களுக்கு எலிவேஷன் என்னன்னு தெரியாது, ரஜினி என்னன்னு புரியாது, போட்டு தருமடி வச்சிருவானுங்க. உண்மையில சத்தியமா பவன் கல்யாண் ரஜினி எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா முறிச்சு விட்டுருவானுங்க. ஏன்னா மத்த ஆடியன்ஸுக்காவது இல்ல மாஷோ ஃபேன்ஸுக்காவது ரஜினியோடைய அந்த அருமை தெரியும். இவனுங்கெல்லாம் போட்டு தர்மடி அடிப்பானுங்க. என்ன கேட்டா பவன் கல்யாண் ஏன்னா அவனுக்கு கண்ணுக்கு ரஜினி ஒரு 75 வயசு ஆகல, அவள் தான் அப்படிதான் பாப்பானுங்க தெரியுமா. ஸ்டாரு ரஜினி சூப்பர் ஸ்டார் எல்லாம் பார்க்க மாட்டானுங்க, போட்டு அவள் தான் தூயின் போயிடுவானுங்க. என்னடா அது எப்படா பார்க்க முடியும்?
சார் இல்ல இல்ல அவர் சொல்றது கரெக்ட் சார் தான் அது ப்ரோ. அது எப்படி அவங்க பார்க்க அவங்க மாட்டாங்க. ஓன் ஸ்டேட் டையாட் ஃபேன்ஸ், அதான் படிக்காத ஃபேன்ஸா நிறைய பேர் இருப்பானுங்க, உரிச்சிருவானுங்க. அதுதான்டா சொல்றேன். கரெக்டா இல்ல இருந்தாரு. நீ சொல்ற நான் ஏத்துக்கிறேன். ம். அதாவது இப்ப அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இவரு இப்ப மோகன் பாபு இருக்காருப்பீங்க. மோகன் பாபு அங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஓகேவா? அவர் வந்து ஒரு சில படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு கேரக்டர் வந்திருப்பாரு. ஆனா அவரே இப்போ வந்து இது வந்து ஒரு படம் இங்க தமிழ்நாட்டுல நடிச்சு இங்க ரிலீஸ் பண்ணா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்? யாரோ ஒரு வயசானவர் இப்பதான் வந்து இவர் என்ட்ரியை கொடுக்குறாரு, புரியுதா? அப்படிதான் சொல்றோம். So, அந்த மாதிரி தான். ப்ரோ ம். நம்ம அட்லி இருக்காருல்ல, ஆமா. இருக்காரு. தமிழ்நாட்டுல தளபதி வச்சு படம் எடுத்துட்டாரு. அப்புறமா தளபதிக்கு அப்புறமா எஸ்ஆர்கே ஷாருக் கான். SRK ஷாருக் கான் வச்சு எடுத்துட்டாரு. அவருக்கு அந்த அந்த ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் எடுத்து SRK பக்கம் போயிட்டாரு. ஏன் லோக்கி போகல? இவர்கிட்ட வந்து இல்ல மாட்டிக்கிட்டாரு. லோக் அமெரிக்கான் தான், அமெரிக்கான் ஓ. அமெரிக்கன் போயிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது தாகான்னு அமெரிக்கான். ஒரு படம் எடுக்க போறாங்களே. தாகா அந்த இல்ல ரோலெக்ஸ் இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்ல இல்ல தனியா இதுவே ஒரு படம் எடுக்கும். தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி என் மனசுல தோணுது. அதான் இல்ல இல்ல ரோலெக்ஸ் மாதிரி ஒரு தனி படம் இந்த கேரக்டர் சித்புரோ சித்புரோ அந்த மாதிரிலாம் இல்ல, தனியா வேற படம் எடுக்கிறாங்க. தாகா எல்லாம் கோத்து விடக்கூடாது. இல்ல ப்ரோ, அந்த தாபா படம் இதுல நீ வர்ற பாரு, அத எல்சியூல கொண்டு வந்து ரோலெக்ஸுக்கு தனி இல்ல இல்ல படங்கிற மாதிரி இதுவும் படம் படம் இது எல்சியூ இல்ல, இது வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன். ஸ்டாண்ட் நீங்க இல்ல அலோன். ப்ரோ, எல்சிவி எங்க இது போனாலும் அதுக்கு இது என்ன சொல்றது? லாரி இனத்துல வந்துட்டாங்க ப்ரோ. எழுதிட்டாரு, MCU தான் அவரையே வந்து துரத்துது அவர். லாரி இனம் கொண்டு வந்துட்டாங்களா? MCU தான் நம்ம ஆய் பேத்துறாங்க. நீங்க வேற இல்ல ப்ரோ, நீண்ட நாள் படம் கோரிக்கை ஓடணும் ப்ரோ. அமீர் ஃபேன்ஸுக்கு அவர் நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆல்ரெடி ரோல்ல சொல்றேன்ல, பார்க்கணும். ஆல்ரெடி ரஜினி முருகனும் வருத்தப்பட வாரிபட சங்கமும் ஒரே யூனிவர்ஸ் தான், ஓகேங்களா? அது கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. என்னது அதை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது எப்படிதாம்மா இது ஆமாண்டா. பாபா படத்துல படையப்பா நீலாம் பாரு டைம் கேட்கும் பாரு. ஆமா, அதுவும் அதுவும் ஒரு எல்சிவி தான். இல்ல இல்ல அது எல்சிவி அது கிடையாது. அது ஆர்சிஓ ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஆமா இல்ல பிசியூ பாபா சினிமாட்டிக். ஏதாவது ஏதாவது ஜாதி பேர்னு சொல்லிட்டு தர்மடி அடிக்க போறானுங்க. சித்புரோ விக்னேஷ் கூட்டின்னு போயிட்டு எனக்கு இந்த இடம் தெரியாதுன்ற போறோம். இல்லன்னா ஐசியூ, ஓகேவா? இந்தியன் சினிமாட்டிக். இல்ல யோசிச்சு பாரு சித்புரோ, இவர் ரைமிங்கா பேசுறன்ற பேர்ல வேணா ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி போட்டுற போறான். இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது. இல்ல ப்ரோ, தவறா MCU ப்ரோ, MCU அவர் மகாராஷ்டிரன்ல. ஊரு பேர்லாம் வேணாம், அவர் தமிழர் தான். தமிழனா? என்னையில தனியா பிரிச்சு இல்ல இல்ல இந்த இது இருக்கு, அது ஏதோ ஒரு படத்துல இந்த மணிகண்ட படம் நினைக்கிறேன், ஏதோ அந்த கேட்டரிங் சிவனாண்டி கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சின்னு போட்டுன்னு வரும். நான் கூட பப்ளியா போட்டுன்னு ஆட பாவின்னு. ஆனா எனக்கெல்லாம் ஏன்டா இப்படி, அதான் இந்த படத்துல அவ்வளவு பண்ணிருப்பானுங்க. குடும்பஸ்தான். ஆமா ஆமா ப்ரோ, இதுல ஒரு இது பாத்தீங்களா? தலைவர் குடும்பஸ்த மாதிரி ஒரு படம். ஆனா சாரு இல்ல இதெல்லாம் பேச பயமாக்குது. ஆனா மாரி செல்வராஜ் ஃபேன் அத்த வந்துரும். ஒரு அடுக்க பாக்குறீங்க, அமுக்க பாக்குறீங்க, ஒடுக்க பாக்குறீங்க, அதோட பயமா இருக்குது. அலெக்ஸ் ப்ரோ, அட்லி வந்து நம்ம தமிழ் டெக்னீஷியன்ஸ வந்து நார்த்து கொண்டு போய் அழகு பார்த்தாரு. ஆனா நம்ம கூலியில வந்து இருக்க எல்லாரையும் கூட்டு வந்து இங்க அழகு பாக்குறாங்களா? இல்ல லோகேஷ் மைண்ட் எப்படிதான் இருக்கேன். ஏன்னா நானே ஒரு 25 வயசு ஆள வச்சு நீ என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து என்னென்ன கேட்டுனுறானுங்கன்ற மாதிரி தான். ஏன்னா இல்ல இப்ப ஹீரோவும் தமிழன் இல்ல, அதான் யாரா அது இந்த மாதிரி இது தமிழ் இல்ல தெலுங்கு இல்ல அதெல்லாம் பேசாதீங்க, ஓகேங்களா? அது வேற எல்லாம் திராவிடியானா வேணாம் ப்ரோ. இல்ல கிரிட்டிக்ஸா வைக்கிறீங்களா? ரஜினி தமிழன்ட்டார். இல்ல வேண்டாம், ரிலிஜனும் கேஸ்டும் விட்டுருங்க. இல்ல ரிலிஜன் கேஸ்ட் நம்மளும் மத்தவங்கள மாதிரி பேசல. இல்ல இப்ப என்ன நம்மளும் அவங்கள மாதிரி பேசல. லாங்குவேஜ் தானே சொன்னாரு. லாங்குவேஜ் தான் ப்ரோ சொன்னேன். அப்புறம் ரஜினிக்காக ரஜினி தமிழ் இல்ல, அது எல்லாரும் தெரியும். நாம் அனைவரும் இந்தியர்கள், ஓகேவா? இல்ல விக்னேஸ்வர சொல்லிச்சு பாத்தியா சீமான் மாதிரி, அனைவரும் இந்தியர்கள்.
உனக்கு என்னப்பா இன்னைக்கு குஜராத்ல உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டு குருமா சாப்பிட்டு ஆமாண்டா, இங்க வேலை கொடுக்க மாட்டேன்னு தொத்தி விட்டனால என்ன பண்றது? இல்ல செந்தூரம் யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க தமிழ் பொண்ணுங்க ரீல்ஸ் பார்த்தா அவரு அங்க அங்க உட்காந்து ஆறு திங்கேனி ஆறு மஜா திஜி கோனோன்னு. ப்ரோ இப்பதான் புரியுது. அங்க அங்க வந்து கவிராஜன் டோக்லா சாப்பிடுவீங்களா ப்ரோ? டோக்லா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிரணவ் மைக் இங்க கேக்குறான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு தோசையே போட மாட்டானா, நீங்க தோக்கலா கேக்குறீங்க? தோசை சப்பாத்தி தான். ப்ரோ டோக்லா வந்து அந்த எல்லோ கலர்ல இருக்குமே அதானே? இல்ல ஆமா ஒரு ப்ரோ. நிமிஷம் இல்ல ப்ரோ, விக்னேஷ் ஒரு நிலைமை எப்படி தருவாட்டு, நான் என் வீட்ல பரோட்டாக்கு சால்னா கேட்ட ஆள்றா, என்ன பருப்பு கேட்க வச்சிட்டீங்களேடான்ற மாதிரி அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. குஜராத்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கேயுமே நான்வெஜ் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ராஜஸ்தான் பார்டருக்கு தான் நீங்க இல்ல போகணும். இல்ல இல்ல, இதுக்கு உள்ளார கிடைக்குது, போர்ட்டுக்கு உள்ளார நாங்க வாங்கிட்டு வந்தோம் மொத்தமா. வாங்கிட்டு வந்து சமைச்சீங்களா இல்ல செஞ்சீங்களா? புரியல. வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு பையில வாங்கிட்டு வர மாட்டேன்டா, ப்ரொவிஷன் பார்சலா? மொத்தமா லாரியில வரும்டா. மீட் ரூம் இருக்கு, பெரிய பெரிய ரூம், அதை அடிக்க வச்சிருவாங்க. இதுல சித்புரோ என்கிட்ட மிகப்பெரிய ஸ்கேம் யார் தெரியுமா? லோகேஷ் இல்ல ரஜினி இல்ல, ஆடியன்ஸ் இது ஏ படம் நம்பின இருக்கானுங்க பேர். ரிலீஸ் ஆன பிறகு உனக்கு தெரியும். இப்பெல்லாம் அலெக்ஸ் ரூல்ஸ் சிபிஎஃப்சில ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, சென்ட்ரல் சென்சார் போர்ட்ல. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிளட் ஷெட் இருந்ததுன்னு இல்ல சித்புரோ யோசிச்சு பாருங்க. எங்க கொரியன் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, சித்புரோ யோசிச்சு பாருங்க. எங்க கொரியன் படம் மாதிரி இருக்குமாங்க? எங்க சலாரா நாகா அதெல்லாம் இல்லப்பா, ராயனை ஆல்டர்னேட் பண்ணி இன்னொன்னு பண்ணிருக்கோம். ஆல்டர்னேட் பண்ணிட்டு தான் இல்ல இருக்கும். ராயன் பிளஸ் ஜெயிலர் தான் ப்ரோ. ஜெயிலர் எல்லாரும் கூட்டு வந்தது. இல்லடா எனக்கு சிரிப்பு என்னன்னா, ஜெயிலர்லயே தலையெடுக்கிற சீன்லாம் இருக்கும். அதான் எதுக்கு? சரி அலெக்ஸ், எனக்கு ஒரு டவுட். ராய் எல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்ட ராயா தூக்கி போட்டு சாத்து ராயா இல்ல, ராயா. முழுசா கேள்டா. இதுல வந்து இவர் ராயனோட மாமனாரு, தூக்கி போட்டு சாத்து மாமா மாமான்னு தூக்கி சொருவணும், எவன் வந்தாலும் மாட தூக்கி வீலிங் அடிக்கணும். இல்ல தூக்கி போட்டு சாத்து தேவா தேவா. இல்ல இந்த வருமை வாய பொத்துறா, போட்டு மாமே ஆட்டத்தை அப்படி சொல்லி வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு. நானே சைலண்டா சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். இறங்கி அடிக்க பிரணவ் bro. பிரணவே, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம். எங்களை பிரணவ் யாருன்னு சில பேர் கேட்டீங்கன்னா, அவன் ரிவ்யூல எல்லாம் வந்திருக்கான். இந்த ஒரு பீஸ் ரிவ்யூ இருக்குமே, அம்பாப்பா இப்பாப்பா தளபத அடி அடி அடி, அதான் அதான் பிரணவ் தான். என்ன ப்ரோ பீஜம் என்ன ப்ரோ பீஜம் பாதி, ஆனா சரியான இது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் போடுவார் இந்த ஆளு தேசன. எனக்கு ஓகேடா, உனக்கு சூப்பர் ஓகே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வர்றவெல்லாம் லியோ இது விடுத்தமாக்குது. இல்ல உங்ககிட்ட குஸ்கா கொடுத்தா குஸ்கா மட்டும் சாப்பிடணும். உங்ககிட்ட பீஸ் இல்லைன்னா நான் பீஸ் வைக்கிறேன்னு சொல்லவே இல்லையா? போர்டு ஆனா போர்டை மட்டும் தான் அண்ணன், பொருளை எடுத்துன்னு போய் மட்டச்சு விட்டு வந்திருக்குன்ற மாதிரி எவனை கேட்டாலும் லியோன்றானு. லியோ எல்லாம் அது போறேன், அது வேற, அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்த பிறகு தெரியாத ராயன் மாதிரி இருக்கும் பேர். ப்ரோ இப்பெல்லாம் பிளட் ஷெட் டே வயலன்ஸுக்கு கொடுத்துறாங்க ப்ரோ. ஜேசன நீ நினைக்கிற மாதிரி இவனுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்ல. நீ வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் என்ன கேட்டா நல்லா இருக்குது நல்லா இல்லாதது வேற. ஆனா என்ன கேட்டா ஏசன் சார் இது சப்பான்ற மாதிரி தான் தோணுது, தேவையில்லாத ஏன் மாதிரி தான் தோணுது. அமெரிக்கான் பரம்பரையா அப்போ நீங்க அப்படியே பஸ்ல பாருங்க, நல்லாதான் இந்த படம் கூட ஏன் வரும் நினைக்கிறேன். ஓஜி இருக்கிறதெல்லாம் ஏன் கொடுங்கடா, ஜாலியா இருக்கும். இல்ல அது நீங்க அந்த கிளிம்ஸ் பாத்தீங்களா? அலெக்ஸ் கேக்குதா? சொல்லுங்க. நல்ல வேலை யூ சர்டிபிகேட் கொடுத்திருந்தானு, ஏன் இவனு எல்சியூ பாத்தீங்கன்னா யூ கொடுத்துருக்காங்க. யூ சர்டிபிகேட் மாடர்ன் அண்ணா தான் நினைச்சிட்டு கலாய்க்கலாம். ப்ரோ யூன்றது எப்படி தெரியுமா? இப்ப வாரிசுலயும் வந்துட்டு கண்டெய்னர் ஃபைட் சீன் இருக்கும், ஆனா ஒரு இடத்துல கூட ரத்தத்தை காட்ட மாட்டாங்க. ரத்தம் இல்லாம இருக்கிற ஒரு ஃபைட் சீன் தான், ஒரு மாஸ் ஃபைட் சீன் உள்காயம் இருக்கிற மாதிரி காட்டுறது தான் வந்துட்டு யூ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா இதுல கொடூரம் என்ன தெரியுமா?
இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியாத விஷயம். துப்பாக்கி படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்தானுங்கன்னா இப்போ சென்சார் போர்டு எவ்வளவு மலுமுட்டையா இருந்திருக்கானுங்க அந்த டைம்ல. அப்படி கிடையாதுடா. அதான் நீ சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா உண்மைங்க, அப்ப மலுமுட்டையா தான் அந்த இருந்தாங்க. இல்லடா சொல்றது கேளுடா. அந்த ஸ்மோக் ஃபைட் ஒண்ணு வரும்ல, ம். அதுல பாத்தீங்கன்னா உனக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அந்த சவுண்ட்ல கொன்னுடுவேன் மேட்ச் பண்ணிருப்பாங்க. கொன்னுடுவேன், கத்திய குத்தி கிழிப்பாரு விஜய், கத்தி அதான் கழுத்து குத்தி கிழிப்பாடுறா, கிழிப்பாரு, ரத்தம் சதறம் கிழிக்க எல்லாமே இருக்கும், அது விரல அது வெட்டுவாரு. இதுல இருக்காதுடா, பெருசா இதா உண்மையை இருக்காதுடா. அது ப்ரோ, ஷேடோல இல்ல இல்ல அது கன் ஷாட் அது பண்ணி இல்லடா. நெத்தியில சதறம் ப்ரோ சொல்ற ரத்தம். என்ன ப்ரோ பண்ணிக்கிறீங்க? சொல்றது கேள்டா. அது வந்து ரத்தம் கான்சென்ட்ரேஷன்லயே போவாது. அது எப்படி தெரியுமா, அந்த சவுண்ட வச்சு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃபாஸ்டா மேட்ச் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நீங்க துப்பாக்கியில பிளட் பாக்கல, ஆனா அதுக்கு தெரியாத கத்தியில அளவுக்கு தான்டா எடுத்திருப்பாங்க. இல்ல இல்ல புரியுதா? கன் ஷாட் எல்லாமே பிளட் தெரியும் 12 இடத்துல. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, லியோ ம். யூஏ ரேட்டிங் கொடுத்தே ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு இப்போ. லியோ லியோ யூஏ வந்ததே கஷ்டம். அது ஏ தானே ஆச்சு லியோ. ஆமா, அதுக்கப்புறம் தான் யூஏ ஆக்கினாங்க. லியோ ஜெயிலரும் ஏ ஆக்கிட்டு யூஏ ஆக்கினாங்க. இல்லடா, எல்லாம் முதல்ல ஒன்று சொல்லிட்டா லியோ வந்து ரீசென்சார் பண்ணுவாங்க கட் பண்றது. பார்த்தனே எல்சின்றனால அது யூ கொடுத்துட்டாங்க. இது இல்ல. இந்த காமெடி ஒரு தடவை தான் பண்ணணும், ரெண்டாவது தடவை பண்ணா ஏன்னா ஒண்ணு ப்ரோ, இருக்கும். காசி ஷாட்ல எவ்வளோ ரத்தம் இருந்துச்சு, அதான் இல்ல இல்ல பல்லெல்லாம் இல்ல அது யூஏ. அது இன்னொன்னு இல்ல இல்ல லியோக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. யூஏ இருந்தாலும் 16+ தான் புக் மை ஷோல இருக்கும். புரியுதா? 16 வெறும் 2 வயசு தான் அந்த இது வருது யூஏ இது. நல்ல வேலை. ஆனா நான் போனதுல இல்ல, சலாரியே போனேன், ராயன் ஏ, டெட்புல் ஏ, ராயன் சாலார் ப்ரோ. ப்ரோ டெட்புல் ஏ, ட்ரிபிள் ஆர் கூட ஏ தானே? ட்ரிபிள் ஆர் ஏ இல்லடா யூஏ. அது அலெக்ஸ், யூஏ ப்ரோ அதெல்லாம். அலெக்ஸ், சொல்லு. ஒரு 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 இல்லடா, ஒரு ஏஜ் கம்மியா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அப்ப லியோ தரத்துல பாத்துக்க முடியுது, அலோவ் பண்ண மாட்டான். இவர் வேற ஜேசன் இவரு கூட எதனா வெளிநாட்டுல தங்க வச்சுக்கடா, இவர் டார்ச்சரா தாங்க முடியல. இந்த அங்கிளோட காமெடி தாங்க முடியல. ஏரியால வேற என்ன ஊப்பிங்க சண்டை போடுறானுங்க 2 பேரு தெருவுல. ஏய் ஏய் ப்ரோ பாட்டு பாடிடலாமா? அப்பா கிட்ட போட்டு குத்துறோம் பாத்துக்க. சரி இல்ல ஒரே நிமிஷம். பிரணவ், இந்த ட்ரைலரை பத்தி கமல் சார் ரிவ்யூ சொல்லியிருந்தேன், இப்ப சொல்லி சபாஸ். கூலி ரிவ்யூ தானே? ஆமா 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 ஆமா. எனது நண்பன் ரஜினியோட கூலி திரைப்படம் ட்ரைலரை பார்த்தேன். சில இடங்கள் நன்றாகவும் இருந்தது, சில இடம் நன்றாக இல்லை என்றும் சொல்லவும் முடியாது, இருக்கும் என்றும் சொல்லவும் முடியாது. இப்படிதான் நான் புரியாமல் பேசுவது, இதுதான் என்னோட பாணி. மற்றவர்கள் எப்படி நடிப்பது போல் எனக்கும் எப்படி பேசுவது போல் எப்படி தெரியவில்லை. எனது மகளுடன் எனது நண்பன் நடித்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. சார் கமல் என்னடா போதும் ரஜினி, நீங்கள் இப்படி பேசுவதை நிறைய பார்த்து விட்டோம். 3 முடிச்ச காலத்துல நான் சரி ஒரு நிமிஷம் இல்ல வெயிட் எனக்கு எப்படித்தான் வந்தது உண்மையில ஆலார்பேட்டை வீட்டுக்குள்ள போன மாதிரி இது கமல் வீட்டுக்குள்ள. எவனோ கை தட்டுறான். நன்றி நன்றி. ஊரே கேத்துட்டு. ஆனா ப்ரோ இவன் பேசும்போதுதான் எனக்கு ஒரு நிமிஷம் இருக்க மைல்டா ஒரு யோசனை வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஹார்பரே கொளுத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் முடிஞ்சிட்ட பிறகு அதான் தேவா வந்து உட்காந்து இருப்பான், போன் பண்ணுவோம், ஹலோ தேவா ஒரே ஒரு ஹார்பரை கொளுத்துனது கிட்ட நீ யார எல்லாத்தையும் இல்ல அப்படி கிடையாது. அவர் போன் பண்ணி என்ன சொல்லுவாரு, ஒரே ஒரு தாகாவை கொண்டதுக்கு அந்த மாதிரிதான் அவன் வள தப்பா இவனை சித்தப்பா ஏன்டா இதெல்லாம் சட்டை கிளி கமலை போட்டு. இல்ல எனக்கு என்னன்னா அந்த மாதிரி வாய்ஸ் தான் நம்ம தலைவர் டைலாக் பிரணவ நான் சொல்றேன் ஒரு நான் சொல்றது அப்படியே பேசு. ஹலோ தேவா, நீ கொன்ன தாகாவோடைய சித்தப்பா நான் சொல்லு. தாகாவோட நீ கொன்ன தாகாவோட சித்தப்பா தான் நான். அந்த தாகாவுக்கு நான் சித்தப்பா என்றால் என்னை எப்படி கொல்ல வேண்டும் என்பது நீ நினைத்து பார்ப்பதற்குள் உன் வாழ்க்கையே முடிந்துவிடும். உடனே இல்லடா போதும், உடனே போறோம் கூலி பவர் ரைட் அண்ட் டைரக்டர் லோகேஷ் ராவுஸ் என்னைக்கும் குறைக்காத மவுஸ் லோகேஷ் பத்தி பேசலாம் அது விடுங்க. இந்த ஆடியோ கேக்குதா? இருங்கப்பா பிரணவ், கேக்குதா? இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா
அவர் வந்து பாராட்டி பேசியிருந்தா எப்படி பேசியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு. வானா பிலீவ்ஸ். அவரே முதலை கேமல்ல இருக்காரு படத்தை ப்ரோ. இவரு பேச வச்சு பற்றி அப்ப பேச படம் பார்க்கும்போது வேண்டும்னால் முதலில் நான் எனது ரசிகன் எனது என்னுடைய வெற்றி பயணத்தை மீண்டும் மீட்டெடுத்தவன் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி தான் நான் பேசுவேன். அவர் என்னை சார் இப்படி பாருங்க, இங்க நில்லுங்க, இப்படி என்னை பார்த்து பார்த்து செதுக்கி எனக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தது போல் எனது நண்பனுக்கும் கொடுப்பார் என்று நான் கர்வத்துடன் நான் சொல்லுவேன். இல்ல இது எப்படி ஆகுது? உன் பொண்டாட்டி சிறப்பலச்ச கதையெல்லாம் கேட்கல. அன்னைக்கு காலை 6 மணிக்கு அதை மட்டும் சொல்லு. கரெக்டா தானே சொல்றேன். கமல் இங்க இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டதாரு பாத்தீங்களா? என்ன ப்ரோ? இல்ல ஒரே நிமிஷம் பிரணவ் வேற எனது நண்பன் ரஜினி அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் நிறைய பேச வேண்டும். ஆனால் நான் அவரை மாதிரி மோனிகா பலோஜி என்ற டான்ஸ் இல்லை காவாலா பாட்டுக்கிட்ட ஆடவும் முடியாது. என்னுடைய பாணிக்கு எப்படி போல் அதே மாதிரி அவருக்கும் ஒரு பாணி. எங்கள் 2 பேர் நட்பு போல் இந்த ஜெனரேஷன்ல யாருக்கும் வராது. அப்படிதான் இருக்க வேண்டும், அப்படிதான் வாழ வேண்டும். அதனால்தான் எனது மகளையும் அந்த படத்தில் நடிக்க வைப்பதாக அனுமதி. சார் இந்த படத்துல நீங்க கிளைமாக்ஸ்ல கால் பண்றேன்றாங்க லியோ மாதிரி. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ஒரு அது ஆசை. நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அந்த கதைலாம் கேட்கல, இருக்கா இல்லையா சொல்லணும் உனக்கு கமல் மாதிரி. இப்படி புரியாமல் பேசுவதுதான் சூப்பர் ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? அந்த கமல் வாய்ஸ் பேசுறாரு அவரு. அவர் ப்ரோ மட்டும் இது பரவாயில்ல. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கமல் வாய்ஸ் என்ன தெரியுமா கேட்டோம்? டி நகருக்கு அட்ரஸ் கேள். இல்ல டி நகருக்கு அட்ரஸ் கேள்றான்னு சொன்னோம். கமல் கிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்க, அது சொல்ல மாட்டாரு. அதான் அவரு சொல்லலாம், இவரு வாயில அவர் சொன்ன மாதிரியே நான் தெரிஞ்சுக்கலாம் தான். டிஎம்கே எதிர்த்து மறுபடியும் எதுக்கு டிஎம்கேக்குள்ள போய் சேர்ந்தாருன்னு அதுக்கு மட்டும் உங்க வாய்ஸ்ல சொல்றேன். நாட்டுக்கு தேவை, அதனால நாட்டுக்கு தேவை, அதனால்தான் நான் அவருடன் இணைந்து பயணிப்பதில் எந்த தவறும். காமாட்சி அந்த சரி போயிடு. இருப்பா அவன் பேசுவான். யாரும் டிஸ்டர்ப் பண்ண தயவு செஞ்சு ப்ளீஸ். இல்ல ஒரே நிமிஷம் பிரணவ், நீ பேசுறா எதனால போய் ஜாயின் பண்ண கொஞ்சம் லெத்தியா பேசுறா. அப்பா பத்தி சொல்லு. அப்பா தானே சேர்த்தார். எனது நண்பரும் எனது முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுவது நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் நாங்கள் 200 ரூபாய் கொடுத்து பேசினாலும் இல்லை 1000 ரூபாய் கொடுத்து பேசினாலும் எவ்வளவு பத்தாது. அவர் எனக்கு கொடுத்த காசுக்கு மேல் நான் பேசுவேன், கொடுக்காமலும் பேசுவேன், கொடுத்த காசு குறைவாகவும் பேசுவேன். இப்படி பேசிதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் வளர்ந்து நிற்கிறது. எத்தனையோ கட்சிகளாக இருந்தாலும் சரி, பேசுபொருளாக பேசுவது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்பது எனக்கு பெருமை. அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த நபராக இருக்கும். ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி சண்டை போட்டாலும் இன்றும் எனது தம்பி என்று சொல்வது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிதான் உறவோட நம்ம இருக்க வேண்டும். இதுதான் நாங்க பரமக்குடி பாஷையில இப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். உறவோ உறவு, உறவுக்கெல்லாம் உறவு, உறவுகின்ற உறவு, ஊரும் உறவு. நான் சத்தம் போட்டு சிரிச்சா பக்கத்து ரூம்ல கம்ப்ளீட்டா பேசட்டும்டா ப்ளீஸ். சூப்பர் சொல்லு பிரணவ். அதன்படி என்னோட கருணாநிதி அவர்களை பற்றி நான் பேசுவேன். கலைஞர் கருணாநிதி. கமலையா எனக்கு ஒரே ஒரு டவுட். கருணாநிதி எழுதின வான்புழி புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்களா? அதை பத்தி மேட்டர் புத்தகம் மேட்டர் என்று சொல்லும் போது எனக்கு பல ஞாபகங்கள் இருக்கிறது. இப்பதான் நான் நினைத்தால எனக்கும் படத்தை எடுக்கும் போது இந்த மாதிரி பொண்டாட்டி சிறுபலச்ச அவன் பேசட்டும்டா. எங்க வான்கோழி பத்தி கேளுங்க. அத கனெக்ட் வான்கோழியா, அதனை சாப்பிடுவதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனை நீங்க நன்கு வறுத்து கொஞ்சம் மசாலா சேர்த்து
கொஞ்சம் உப்பு காரம் போட்டு நைட்டு இரவோடு சாப்பிட்டால் அது இனிமையாக இருக்கும். இதனை ஐயா வைத்துதான் ஐயா அவர் கலைஞர் அவர் எழுதின கருணாநிதி புக்கை நீங்க அவர்கள் அந்த படிச்சீங்களா இல்லையா? புத்தகத்தை எழுதியுள்ளார் நான் சொல்லுகிறேன். போதும் bro, நான் முடியல. சரி விடு, தொண்டை ரெஸ்ட் எடுத்துக்க. எதுக்கு தண்ணி தண்ணி கொடுக்க. ஆனா இல்ல எனக்கு இவன் பேசும்போது நிறைய ஞாபகம் வருது. பிக் பாஸ் ஞாபகம் வருது, எம்என் கட்சி ஞாபகம் வருது, லியோ கிளைமேக்ஸ் ஞாபகம் வருது. இதுலதான் நாட்டுக்கு தேவை, அதனால தான் வந்தேன். அட உன்னை ஏன்டா கேட்டேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனா இதுல ப்ரோ பெஸ்டா எது தெரியுமா, அந்த ஆடி லஞ்ச்ல பேச சொல்றான் என் நண்பர் பூஜா கால பூச்சி. ப்ரோ பரிதாபங்கள் கோபிக்கு நெக்ஸ்டா பிரணவ் பேசுறாரு ப்ரோ. ஆமா பரிதாபங்கள் இதான் பைபாஸ்னு போட தெரியுமா, நான் செய்வதென்றால் பாரா பிக் பாஸ் இல்லைங்க, இவன் இன்னும் நல்லாவே பேசுவான் இவன். சார் இல்ல ஒரு நிமிஷம், அன்னைக்கு வயிறு வலிச்சிச்சு. இல்ல இருங்க, என்ன தெரியுமா ஆச்சு கான்செப்ட். நான் கேட்டதுதான், நட் ரோட்ல நான் இருக்கேன்டா, நீ வந்துட்டு டி நகருக்கு வந்துட்டு நான் அட்ரஸ் உங்ககிட்ட கேட்கறேன், நீ தான் கமல், நீ வந்துட்டு டி நகர் அது சொல்ற. அவன் ஒண்ணு பண்ணா என்ன தெரியுமா, இது அட்ரஸ் என்பது இது ஒரு தமிழகம். புரியுதா, போயிட்டு அவன் பாட்டு டேய் உங்ககிட்ட டி நகர் தான்டா கேட்டேன் அட்ரஸ். யூடியூப்ல கூட வீடியோ ப்ரோ கமல் கிட்ட கேட்ட தவிர எல்லாம் பேசுவோம். கமலுக்கே ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த விஜய் டிவில, உங்களுக்கு உங்க நண்பர் ரஜினி பண்ண ரோல்லே நீங்க ஒண்ணு பண்ணீங்க. இல்ல கேள்வி கேட்டவன் செத்தே போயிட்டான். எதுக்கியா நான் கேட்டேன், நீ என்னத்தான் சொல்றன்ட்டு. அதனாலதான் என் கன்னடா நண்பர்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன், யோ இந்த ஆளு மன்னிப்பு கேக்குறான்னு, சாரி இவரு மன்னிப்பு கேக்குறாருன்னு சொல்லிட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பும் வராது. இவர் சொன்னது இல்ல ஆல்ரெடி கமல் சொன்ன வார்த்தை ஞாபகதா, அன்பு என்னைக்கும் மன்னிப்பு கேட்காதுன்ட்டான். டேய் நீ என்ன சப்போர்ட் பண்றியா இல்ல அன்புன்னா யாரு, வடச்ச நண்பா? ஆமா, சந்திரா கிட்ட போய் பேசுவாரு, அவர் தான் அச்சு விட்டு போயிடுவாதான் ஊட்டாண்ட இது வந்துட்டு தண்டை செய்வன் போர். அந்த சொல்லுவானே, அக்கா ஒருத்தர் 2 பேர் செத்தாக சாவறதுக்கு முடியறதுக்கு கதையாக்க இது. ஆனா உண்மையில சந்திரா கேரக்டர் வச்சு பிளாக் பஸ்டர் ஆக்கி விட்டுறலாம் வடச்சன் டூ. ப்ரோ அந்த பத்மா கேரக்டர் வச்சு பிளாக் பஸ்டர் ஆக்கலாம் ப்ரோ. நீ பத்மா கிஸ் அடிக்கிற சீனுக்கு வெயிட் பண்ணுகிற, எதுக்கு அதுக்குல அந்த கேரக்டரை வச்சு நல்லா எடுப்பான் வெற்றிமாறன் அந்த மாதிரி. ஆனா இல்ல உண்மையிலேயே அந்த படத்துல வந்துட்டு ஹைலைட்டே வந்துட்டு அதான் இந்த ஒரு ஐகானிக் தான். இந்த ராஜன் முடிஞ்சது, ஆனா ராஜனுடைய பிளாஷ்பேக் கூட இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனா தெரியல, எடுத்தா எடுக்கலாம் இல்ல விட்டுறலாம். தம்பி வேற செத்துட்டான். சரி சமுத்திரகனி ஹைலைட், சமுத்திரகனி. அதுக்கப்புறம் இந்த ஈத்தன் உட்காந்துக்கிறான் பேர், அவன் தம்பி எங்க ப்ரோ செத்தான்? தம்பி சாவல இல்ல ரியல் லைஃப்ல செத்துட்டானே, தெரியாதா? பாலாஜி செத்துட்டாரு. அதான் அதுக்கப்புறம் அது எடுக்க முடியாது. ஏலாம் அது சந்திராவோட குறி சொல்ற ஒரு அம்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு காலம் குறி. ஆனா சரியான ஹைலைட் அதான். சந்திரா அங்க பாரு, எங்கடி பாக்க, எங்கேயாவது பாரு. சிம்பு வச்சுட்டு எடுத்துட்டு இருக்காங்களே ப்ரோ, மேல ஒன்னு அனுப்பிச்சிருக்க மாதிரி இருக்கு, சரியான எனக்கு சிரிப்பு. கலாநிதி மாதிரி ஆடி லான்ஸ்ல ஓஜி, நாட் ஓன்லி ஓஜி, ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி. உணவுடா இது நார்மலா தான்டா சொல்றான், ஆனா அவனுக்கு அது பழகமாயிடுச்சுடா சொல்லி சொல்லி. அது சொல்லிதான் அவனோட ஒரு எழுதப்படாத விதியா இருக்கும் போல. ஏன்னா அதான் அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்ல. சன் பிக்சர் ஆரம்பிச்ச படம் எந்திரன். இன்னொன்னு, சன் பிக்சர் எடுக்கிற எல்லா படத்தோட டைட்டில் கார்டுலயும் எந்திரனோட பிஜிஎம் தான் வரும். பீஸ்டோட டைட்டில் கார்டு எந்திரன் பிஜிஎம். அப்புறம் இந்த சர்க்கார்ல எந்திரன் பிஜிஎம், எல்லாத்துலயும் எந்திரன் பிஜிஎம் தான் வரும். சொந்த படமே எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணுங்க, அதுக்கும் ஒரு அஜெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு உனக்கு ரஜினியை தூக்கி பிடிக்கணும், ஒரு பிஜேபின்னு தெரிஞ்சு உன தூக்கி பிடிக்கணும் ஒரு அஜெண்டா இருக்கு. ஆனா விக்னேஷ் யோசிச்சு பாரு, இல்ல எந்திரன் பிஜிஎம் போட்டு அண்ணாத்த டைட்டில் கார்டு மனசாட்சி கடை போயிட்டு இல்ல. ஆனா நான் சத்தியமா அந்த டைம்ல அது படத்தை பாருண்டா, எனக்கு ஒரு அதாவது உண்மையில எந்திரன் பீஜம் அந்த சன் பிக்சர்ல கூஸ்பம்ஸா இருக்கும். இல்லங்க அதை கேட்ட உடனே இல்ல அதை கேட்ட உடனே அசியமா இதுன்ற மாதிரி படம். அண்ணாத்த படம் எங்க தூத்துடுச்சு ஃபர்ஸ்ட் சீனே,
அண்ணாத்த தேடி ஏய் நம்மள வரலடா. நம்ம அது தான் அண்ணா title வீட்டுக்கு வாய கூட போயிட்டு கழுவிடா கேட்டு வாய வச்சுக்கோ. கழுவிடா டேய். பிரணவ் என்னமோ ஃபிளாப்பான படத்தை சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஏன்டா மனசாட்சி இல்லடா. ஃபிளாப்லாம் இல்ல, டிசாஸ்டர் இது. கரெக்ட். லிங்காவோட கேவலமான படம் கேட்டா அதான் ஏன்டா எனக்கு நேத்து லிங்கா தான் கூட படிச்சு பக்கத்துல படிச்சு போயிடும். சொன்னேன் அந்த படத்துல அந்த ஹைலைட் எல்லாம் படிச்சு சொன்னேன். நீங்க மறந்துட்டோம். ஆனா விக்னேஷ் ஒரு உண்மையில இல்ல, லிங்கா கூட பாதி பாத்திரலாம், மீதி கேவலமா இருக்கும். இதெல்லாம் கேவலமா படு கேவலம் இருக்கும் அண்ணாத்து. அந்த ஒரு டிகேட் ஆஃப் நான் உங்களுக்கு டிசாஸ்டர்னு ஐகானிக் சொல்லலாம். கொஸ்டின் கேக்குறேன். அண்ணாத்தையா தக் லைஃபா? அண்ணாத்து தக் லைஃப்லாம் ஏன்னா கலாய்க்கிறதுக்காவது நீ அண்ணத்தை பாக்குற. அவன் ஓடி போடுறது, அவன் போய் ரஜினி அலும்போது சிரிப்பு வரும், பொன்னாடி ஓட விட்டு அந்த மாதிரி ஏதாவது தங்கச்சி ஓட விடுறது கூட அந்த சொல்லுவானே சொல்றா இதுல சேகர். எவ்வளவு கலாய்கர் கேட்டுக்க தக் லைஃப்ல. தக் லைஃப்லாம் கலாய்க்கவே முடியாது. ஒரு தக் லைஃப் இரிட்டேட் வேற ட்ரால் வேற. இரிட்டேட்டிங். அதான் எக்ஸாக்ட்லிடா இரிட்டேட் வேற ட்ரால் வேற. இரிட்டேட். கங்குவா வந்துட்டு இல்ல, கங்குவாவே இரிட்டேட்டிங். அஞ்சான் ட்ராலு, அஞ்சான் படம் ட்ராலு. அதனாலதான் கங்குவாவோட அஞ்சானே பாக்கலாம். கருணாச கையை வெட்டின கிலோ மோன வச்சு போறேன். ஒண்டையே கண்ட வீரங்க எங்க பெருமா காதுல வேற மாதிரி விழுதுறா. காதுல வேற. ஆனா இல்ல 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 இருக்கிறது எந்த படத்துக்கும் இது நடந்திருக்காதரா. ஒரு கிளம் வந்தான் திரும்ப ஆதங்கத்தை கேளுங்க சிரிச்சு சிவான்ற பேர்ல படம் எடுக்கிறான் குபீர்னு ஐஸ்வரா அந்த கெல்ட்டு பாயிண்ட். கங்குவாக்கு என்ன கேட்டா சோசியல் மீடியாலே அதிகம் இது பண்ணிட்டான் அந்த கெல்ட்டு பையன். ரெட்ரோக்கு ஒரு தேட்டர்லயே அவனை வலை போட்டு ரெட்ரோ செகண்ட் ஹாஃப் கேவலமா எடுத்துட்டான். செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி சீனும் சிரிப்பு வரல. இல்ல ப்ரோ, இந்த டொரண்டோ இருப்பான்ல இந்த அவனை பார்த்த காப்பி அடிக்கிறன்னு பண்ணி இது பண்ணிட்டான் மேல. ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல லோகேஷ் கரியர் என்ன ஆக போறது, கூலிக்கு ஃபிளாப் ஆயிட்டுனா. அதுக்கு மேல ஒரு லியோ 2 கரெக்டா பாத்தீங்களா ப்ரோ? பாத்துட்டீங்களா ப்ரோ? அத ஆனா இல்ல லியோ 2 வந்தா அது எங்கேயோ போய் நிக்கும். ஆனா என்ன கேட்டா விஜய் இல்ல விஜய் வந்துட்டு பார்ட் 2ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. ஆனா ஆனா ஒருவேளை இல்ல ஜெனரேஷன் சேஞ்ச்னால பார்ட் 2 கான்சென்ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருந்தா சரி. ஆனா திரும்ப அதுக்கு வரணுமே விஜய். கற்பனை கேக்குதா? 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் கிளியரா சொல்லிட்டாரு அவர் வரலன்னு சொல்லிட்டு. சார் இப்ப நம்ம ஆளுங்க ஃபேண்டசி எப்படி தெரியுமா? இப்ப நான் கூட தான் கனவுல ஆனாடிஎம்எஸ் வரும். உண்மையிலே என் கனவுல ஆனாடிஎம்எஸ் வரும். ஆனா அதுக்காக நான் நேர்ல போய் ஆனாடிஎம்எஸ்ல கட்டிப்புஷன் உருள முடியுமா? அந்த மாதிரி வந்துட்டு இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஆனா அது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சது எப்ப தெரியும்னா ஜனவரி வரும்போது தெரியும். என்ன பண்றது? இல்ல பசங்க திரும்ப இந்த லியோ 2 இதெல்லாம் சொல்லும் போது மல்லது தலைவர் சொன்னதே முதல்ல இது பண்ணுங்க. இல்ல அப்படி இல்லடா அவரு வேற ஒரு இது ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டா தளபதி. நம்ம வந்து இது பண்ற மாதிரி நம்ம விஜயபடுத்துற மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் எவனும் இது பண்ணல. ஆனா இவனுங்க ஆசை எல்லாம் கொட்டலாம். ஏன் சில பேர் இன்னும் ஆசை கொட்டின்னு தான் இருக்கானுங்க. ஆனா எண்டு தான் அது. அப்புறம் பாத்துக்கலாம். அது இப்ப பேச ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதே நம்ம பிரச்சனை தான்டா. இவன்லயே ஒரு கற்பனை சுத்தி இருந்தா இப்படி பேச விடு. இல்ல இது ஒரு இல்ல தளபதியே அதை சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ எல்லாருக்கும் எப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது வரலாம், இல்ல அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படி இதுன்னா ஸ்கூல் முடிஞ்சிரும், நம்ம காலேஜ் போயிடுவோம். ஆனா ஸ்கூல் லைஃப்க்கு திரும்ப போகணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், புரியுதா? ஆனா பிராக்டிகலா போக முடியாது ஸ்கூல் லைஃபுக்கு. காலேஜில் தான் இருக்கு. காலேஜில் தான் பொழப்ப ஓட்டி ஆகணும். பிடிக்கல நீ காலேஜில் தான் இருக்கணும். அந்த கதை மாதிரி தான் இது ப்ரோ. அவர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்ப அலெக்ஸ் சார் நான் அழுதுட்டேன். இதே ஸ்பேஸ்ல அந்த ரெக்கார்டிங்கும் இருக்கு. நான் அழுதேன் உண்மையிலே. நான் இது வரைக்கும் எனக்கு தெரியுது இல்ல ப்ரோ. நான் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கேன் என் லைஃப்ல, எவ்வளவு கஷ்டம் இதுவா இருக்கு. ஏன் இப்போ நான் சொல்லிட்டேன் ஏதாவது ஆம்பளம் மாமான்ற மாதிரி யாருமே ஆம்பளைங்க தான். நம்ம பசங்க எவ்வளவு சீக்கிரம் அழ மாட்டோம்.
ஏன் எவ்வளவோ நான் எதுக்குமே இது பொலித்தின்னு சொல்ல மேக்ஸிமம் அழமாட்டேன். ஆனா சொருக்குன்னு உண்மையிலே லாஸ்ட் படம் போது சத்தியமா ஸ்பேஸ்லயே கண்காலிங்க இருந்தேன். அது நிறைய பேர் அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஏதோ இல்ல ஆமா எல்லாருமே ப்ரோ, தான் அது அழுதாங்க ஏத்துக்க எல்லாருமே. ரொம்ப எதுவும் நாளாச்சு என்னமோ. எதுவும் இல்ல. அது ஒரு மாதிரி அது பர்சனலா அது ஒரு மாதிரி எரிச்சலாம இப்ப ஒரு மாதிரி கூட அது சொல்ல வார்த்தையே இல்லை. இது இப்ப கூட எப்படி அந்த இது மூமெண்ட் ஒரு அன்னைக்கு மாதிரி வாட்டினாங்க இல்ல. அது நாங்க ஃபேஸ் பண்ணதை நினைச்சு பார்க்க முடியல. இல்ல சரியோ அது சரி கம்மனிர் இல்ல விக்னேஷ் bro, ஒரு மாதிரி இருக்குது. சரி இல்லடா. ஜனவரி ஆமா மாசம் கேவி விக்னேஷ் ப்ரோ, கேவி என்ன விஷயத்த சொன்னான்னு இல்ல கேட்டா ப்ரோ. சொன்னா இல்ல நான்லாம் ஸ்கூல்ல பசங்க கிட்ட இல்ல ஃபைட் இல்லடா. பண்ணதுனால பைத்தியமா இந்த இது இந்த ஆளு இது எனக்கு இல்ல ரொம்ப அதெல்லாம் பிடிச்சிச்சு. அப்படி கிடையாது. நான் அதை பத்தி சொல்ல வரல. நான் ஜென்ரலா வேற ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா இவர் அறிக்கையா வரும்போது அது வந்து நமக்கு எப்படின்னா சரி ஓகே அது வந்து நம்ம மனசை தேத்திக்கிட்டோம். இது வந்து அரசியலுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது இவர் மென்ஷன் பண்ணல முழுசாவே இதுக்கப்புறம் வந்து நடிக்க மாட்டேன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்லாம் மனசை தேத்திட்டோம். ஆனா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு டாபிக் அவனே மாத்தி இது டாபிக் விட்டானா. மாத்தி இல்ல சிம்பு இல்ல நீங்களும் அதே இல்ல அதுதான் டாபிக் இதாயிப்போச்சு. இல்ல டாபிக் டேய் டாபிக் பிரணவே வேற பேசுறேன்டா. கமல் வேற மாதிரி பேசுறேன். பேசுறேன்டா. கமல் மாதிரி பேசுறேன். கமல் மாதிரி பேசுறேன். வேற பேசுறேன்டா. வேற அலெக்ஸ் பேசுறேன். இல்ல வேற பொறுமையா கேளு, பேசலான்ட்டேன். பொறுமையா வேற கேளு, ஒன்றும் பேசலாம். தப்பு இல்ல. இல்ல வேற சார், இது பேசுறேன்டா. கேட்கற கான்செப்ட் இல்ல. அத வேண்டாம் அத விட்டுருங்க. அத நான் வேண்டாம்னா சொல்லலடா. வேண்டாம். அத விட்டுட்டேன்டா. அதை விட்டுட்டேன்டா. வேற பேசுவோம். அதான் சத்குரு இல்ல வேற பேசுவோம். இவரு செத்துக்கிட்டு ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, கேட்கணும். எங்களுக்கு இப்ப ஓல்டர் ஜெனரேஷன்ல இருக்கிற எனக்கு விக்னேஷ் ப்ரோக்கு நாங்க 30ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இந்தியன் படத்துல கமல் சொல்லுவாரு, உனக்கு சந்துரு எவ்வளவு நாளாமா தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி வேணான்ட்டேன். ரொம்ப வருஷமா பிரணவேலி வந்து நீ இப்ப கமல் மாதிரி அதுக்காக பேசுற. இல்ல பேசிட்டு ப்ரோ சத்குரு இல்ல ஜனவரி மாசம் பாத்துக்கலாம். ஜனவரி போதும். இல்ல அந்த எனக்கு மாசம் சீன் புரியுது அப்படியே புரியுது பேசுதா. புரியுது. ஏத்துக்க டேய் மனசு இல்லைனாலும் அறுத்து அதுதான் விட்டுருவோம்டா. நீங்க இவன் அந்த சீனை பேசுவான்றான். இவனுக்கு கழுத்துல மிதிரான். இல்ல நீ என்ன அந்த சீன் பண்ற? டைலாக் அப்படி என்னடா பேசுறான். பிரணவ் பேச்சு. சரி இல்ல நீ செத்து அதை விட்டுருங்க. நீ என்ன பண்ற? சரி அலெக்ஸ் சீமான் கிட்ட இல்ல கமல் சீமான் கிட்ட பேசலாம். சீமான் தம்பி இல்ல தம்பிய கமல் தம்பிய யாரு சீமான் மாதிரி பேசுது இப்போ? விக்னேஷ் ப்ரோ. அவருக்கு நல்லா இருக்கு சீமான் நல்லா இருக்கு. பிடிக்கும். ஆனா சீமான் வயசே ஒரு நிமிஷம். விக்னேஷ் ப்ரோ தான் சீமானி. நீ கமல் கண்டினியூ. ப்ரோ இப்ப நம்ம அடிக்க வேண்டிய ஆளு இந்த சீமான் தான் ப்ரோ. சரி இருங்க பா. இல்ல நீ அந்த விக்னேஷ் ப்ரோ சீமான் நல்லா பழகி இருக்காரு. ஓகே கண்டினியூ. ஸ்டார்ட். நான் தான் ஆங்கர். சீமான் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இல்லை துயரமாக இருக்கிறீர்களா? வன்மத்தோடு இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. சீமான் சார் வணக்கம். இத வந்து ஒரு எனக்கு இப்படி வந்தாலும் ஆன்சர் சீமானே வர சீமான் வயசு எல்லாம் வரவே வராது. ஆனா சீமான் சிரிப்பு ஆமாண்டா. மட்டும் எல்லாருக்கும் வர புகா இருக்கு. அதாவது ஆனா சரியான சிரிப்பு, நுட்பமா தெய்வீக விளங்கி சிரிப்பு அது. புகான்னு. விக்னேஷனா அவரு பேசுறதுக்குள்ள எத்தனை தாண்டி மூக்க கை ஆமாண்டா. சார் எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா? இல்ல இல்ல யாராவது இல்ல மூக்குலயே ஒரு கேஜிஎஃப் வச்சிருக்கான் போல. அது எதனால வந்துச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இந்த ஆளு வந்து கமல் இல்ல அவருக்கு மூக்கு சொல்லி இருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து இல்லப்பா மூக்கு நோன்ற பழக்கம். அது எப்படி இதாச்சுன்னா ராக்கி பாய் கூட அவன் தங்கத்தை இவ்வளவு தூரம் நோண்டி இருக்க மாட்டான். இல்லடா உனக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா வேணாமா? நான் சும்மா பேச்சு சொல்றேன். ஆனா மூக்குக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சாலும் நீ தான் சொல்லுங்க. மூக்கு சூரிய பழகுது என்னங்க பிளாஷ்பேக் சொல்லுங்க. இல்ல அதாவதுங்க இந்த இவரு கமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நீதி மையம் எல்லாம் ஆரம்பிச்சாரு ஞாபகம் இருக்குங்களா? அந்த இதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த டைம்ல 8 வயசால அந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணாரு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பேர் என்னது பாரதியார் டிபி ஒண்ணு வச்சாரு. இவர் பாரதியார் மாதிரி ஒரு கெட்டப் ஒண்ணு போட்டு மீச ஒண்ணு பெருசா வச்சு யாரு கமல் வந்து இது பண்ணாருங்களா? ஆமா ட்விட்டர்ல அதுதான் ட்விட்டர்ல தான் ஒரு கெட்டப் ஒண்ணு வச்சு ஒரு டிபி வச்சு விட்டாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய அறிக்கை விடுவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா சோசியல் இதெல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. இது பண்ண ஆரம்பிச்சாருங்களா? அவரு பக்கம் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் இதாச்சு. பிக் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ எல்லாம் பேசிட்டு இருக்காருங்களா? அவரு மீச வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
இவரு மீச வைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரு மீச வந்து நார்மலா தான் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஒட்டி மீசையா இல்ல திடீர்னு வளர்த்துட்டாரா இல்ல கட் பண்ணாத விட்டாரா என்னன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஷூ பாலிஷ் போடும் பிரஷ், பழைய பிரஷ் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி வர சீமான் அண்ணன் இவ்வளவு பெரிய மீசன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய மீச வைக்கும் போது பாத்தீங்கன்னா மூக்கல குத்தும் இது பண்ணா அவருக்கு அந்த பழக்கம் இல்ல போல. என்னன்னா ஆங்கர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா மூக்க நோண்டுறது, மூக்க சொறியறது, இது பண்றது பேசிக்கின்னு அது ஏதோ அதோட மீசைய இது பண்றாம தொடச்சு விடுற மாதிரி அதை மழுப்பி விட்டுருவாரு. ஆமா ப்ரோ. அது 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 3000 தடவை மூக்க அதுதான் அதுதான் அது பியர்ட் ஆயில் போட்டு அது தடவி விட்டாரா என்னன்னு தெரியல. அது பழகமாயிடுச்சான்னு நோண்டி விட்டாரான்னு தெரியல. ஆனா அது வந்து வாலண்டரியா அது வளர்த்து இல்ல இதுல இன்ஸ்டாகிராம்ல இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மூக்குருட்டியான். போட்டு செம்ம ட்ரெண்டிங் போட்டாரு. மூக்குருட்டி. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல ஒரு இல்ல செத்ப்ரோ இது பரவாயில்ல. செத்ப்ரோ ஒரு வீடியோ இல்ல அந்த கதை தெரியும். இந்த மேட்டர் கேளுங்க. அரங்க மதிரட்டமே வீடுக்குது இல்ல, அரங்க மதிரட்டமே விசில் பார்த்தா அதை எடுத்துட்டு சீமானு மூக்க நோண்டுறான், காதை நோண்டுறான். ஒரு தடவை தலைசுரி என்னடா பண்ணுகிறேன். எனக்கு சீமான் கிட்ட பிடிச்ச ஸ்பீச் என்ன சொல்ல, அந்த இது சுடுகாட்லயே நான் படுத்துட்டு இருப்பேன், அங்கேயே நான் லைட் வச்சு பிடிப்பேன், ஸ்பைடர் ஃபிளாஷ்பேக் அத வச்சு போட்டாங்க பாரு. அதெல்லாம் அல்டிமேட். சொடல அது மட்டும் கிடையாதுடா. இந்த இது தேல் கொட்டிடுச்சு. தூங்கும்போது அண்ணி ஆமக்கறி செஞ்சாங்க. என்னன்னோ ஒரு எலிவேஷன் பண்ண தெரியுமா? ஒரு 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டு ஜிம்முக்கு போ. அப்படியே படம் நாயகம் மாதிரி ரெக்கைய தூக்கி நட. இல்ல நிறைய பேரு இந்த இளந்தாரிமாவனை கலாச்சிருப்பீங்க. அதான் விடிஞ்ச பிறகு அவனுக்கு தான் என்னதான் கரியர் இளந்தாரிக்கு முன்னாடியே சீமான் பிரியாணி அந்த மாதிரி இது பண்ணுங்க. ஆனா இப்ப கல்லு ஃபேமஸ் ஆயிடுது. கல்லு குடிங்க. அவர் வந்து இந்த கராத்தே கத்துக்கிறது போனப்ப 2 பேருக்கு சண்டை விட்டாங்களாம். ஓடிக்கிட்டே இருக்கேன். அவர் டயர்ட் ஆகிற வரைக்கும் ஓட்டாரா. அதுக்கப்புறம் பாத்திருக்கேன். மிஸ்டர் பீன் கதை தெரியுமா? ஏண்டா இது அதுதான்டா சொல்றேன். மிஸ்டர் பீன் கூட பாருங்க. இத்தனைக்கும் பார்த்தனீங்க அவர் நம்பினதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் தம்பிங்க. புரியுதா? ஏண்டா ஃபாரின்ல தான்டா. ஃபாரின்ல மிஸ்டர் பீன் பாத்துருக்க மாட்டானா? நம்புனாங்களே. இந்த சுதாகர் சொல்லுவானே, தூங்குறானில எப்படி தூங்குறான்னு தெரியல, கட்டில் ப்ரோ. இவருக்கு அந்த ஃபாரின் தம்பிங்கெல்லாம் இவரு ஸ்பீச்சை பார்த்துட்டு சில்லறைய சதைய விடுறதுனால தான் இன்னமும் அந்த கதைகள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துல என்ன தெரியுங்களா? ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா அந்த சமரசம் இல்லாத பேசணும். புரியுதுங்களா? அதுல இருந்து இஷ்யூ எடுத்து இதுல வந்து ராஜீவ்காந்தி வந்து இதுல இது பண்ணாரு, அது இதுன்னு எடுத்து இந்த ஆள் தான் கூட்டணி கிடையாதுங்கிறதுல நான் கொஞ்சம் மதிச்சேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது அந்த லேடி வாய்ஸ்ல யாராவது மிமிக்ரி பண்ணிருக்கீங்களா? ஏதாவது போன் கால் பண்ணி பிராங்க் பண்ணி கமலா பேசுவான். நம்ம பேர் என்னது? பிரணவ். இல்ல அது இன்ஸ்டா என்னது எங்க பேசு டேய் அசிங்கமாகுதுடா எனக்கு. டேய் சரி இல்ல ஒரு சரி இல்ல நீ என்ன பண்ற? அதாவது தேவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதை மட்டும் சொல்லு. ஹலோ தேவா, எப்படி இருக்கீங்க? டேய் உண்மையிலே லைட்டா இல்ல அந்த கலாய்க்காத மாதிரி நீ ஏதோ இப்ப சாஃப்டா பேசு. சாஃப்டா அப்படின்னா நான் உனக்கு ஒரு டைலாக் சொல்றேன். விக்னேஸ்வரன் விக்னேஷ் ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது மட்டும் சொல்லு. என்ன வேணாம் சொல்லு. விக்னேஷ் ரொம்ப அழகா. விக்னேஸ்வரன் பிரணவே சொல்லு. பிரணவே சொல்லிக்க. சரி உனக்கு நீயே சொல்லிக்கடா. உனக்கு நீயே கால் பண்ணிக்கோன்ற மாதிரி அதான் நீயே ப்ரோ. பிரணவ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நடுவுல வயசும் வருது. ஆனா கொஞ்சம் இது பண்ணி வரணும். ஆனா கொஞ்சம் டியூன் பண்ணா வந்துடும் எனக்கு. இல்ல இன்ஸ்டாகிராம்ல இல்ல ப்ரோ, காலேஜ் ஒருத்தவன் எல்லாம் மிமிக்ரி பண்றான். போன் பண்ணி ஆளு புரியுதா, ஃப்ரெண்டோட ஆளுக்கு போன் பண்ணி
நான் அவர் வச்சிருக்கேங்க நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் டி, அவன் என்ன லவ் பண்றான்டி, செம்ம பிராங்கா இருந்தது அது. இது பண்ணி அதான் நம்ம பசங்க அவனுக்காவது தெரியுமா ஏதாவது பிராங்க் பண்ணலாமான்னு பார்த்தேன். இந்த அக்கான்னு ஒருத்தி இப்போ இருக்கும்போது அந்த வயசுக்கு நான் சிறப்பு அதெல்லாம் எல்லாரும் பேசுவானுங்கடா. அதான் இது என்ன பேசி விட்டா வேற மாதிரி ஆயிடும். வேணாமா பேஸ்டா வேண்டாம் தாவேகாரன் தப்பா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு சங்கில மாரிப்பானுங்க. நைட் அமைதியா இருக்குது. நீ கமல் வந்திருக்காரா தெரியாதா? இல்ல ஒரே நிமிஷம். அக்கா வந்திருக்கேன்டான்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து மாத்தி விட்டதே பாத்தீங்கன்னா இந்த மாமன் படத்துல சூரி தான் வந்து மாமா வந்திருக்கா கலக்கிற மாதிரி வச்சுட்டாங்களா மாமா வந்திருக்கா? இல்ல அது யதார்த்தமா சொல்லுவான்டா அந்த படத்துல நிறைய வாட்டி ஆகிட்டு மாமா வந்திருக்கோம். ஆனா அந்த அக்கா வந்திருக்கட்டான்னு சொல்லும் போது இன்ஸ்டாகிராம்ல அக்கானா அது மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பலூன் அக்கா, டைலர் அக்கா, பீரோ அக்கா, ஜிம் அக்கா, அப்புறம் இந்த பேர் என்னது டிவோஷனல் ஏதோ அந்த பாட்டு அக்கா, எத்தனையோ அக்கா அக்கான்னு எத்தனை அக்கா வாசிங்க ஆத்தான்ற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை. ஃபுட்டி ஒண்ணு இருக்குண்டா, ஓகேவா? ஃபுட் அந்த ரிவ்யூ ஒண்ணு கொடுக்கும், அந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தபடி இல்ல ஃபுட் ரிவ்யூ அக்கா கோவி சுதா இருக்காம பத்தியா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், ஒரு பொண்ணு விட மாட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே ப்ரோ. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு கட்சி ஐடி ப்ரொடியூசர் அக்கான் போட்டது அது பாத்தீங்களா யாராவது? லெவல் படத்துல ஒருத்தர் வருமே அவளாடா? இல்ல ப்ரோ, நம்ம அர்ச்சனா பாத்தி அவங்கள ப்ரொடியூசர் அக்கான் போட்டானுங்க. ஆமா 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 இல்ல ப்ரொடியூசர் அக்கா அது ஓகே, அது அவங்களே லைக் பண்ணிருந்தாங்க. இது பரவாயில்ல. நான் ஒரு தடவை ஞாபகம் நிறைய பேருக்கு கோட் அப்டேட் ஆன்டின் ஹோஸ்ட் யாரு? ஜெயசூர்யா ஜெயசூர்யா ஹோஸ்ட் பண்ணும்போது அதான் நானும் எனக்கு ஸ்பீக்கர் எனக்கு கொடுக்கும்போது நான் இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம ஃபேன்ஸ் ஸ்டாக் பண்ணதான் நான் கேட்டேன். எனக்கு பர்சனலா கொஸ்டின் கேட்கல, ஏன்னா எவனுமே அதை போய் கேட்கல. இல்ல இந்த மாதிரி மல்டிபிளெக்ஸ் வந்துட்டு தம்ம தான் இந்த மாதிரி தரமாட்டா அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியே தான் இது என்ன பிரச்சனை, இது நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னு வந்துட்டு கேட்டேன். இது வந்துட்டு அதான் இதான் போய் கேட்டேன். அது கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னாங்க. இது வந்துட்டு இது பண்ணும்போது இன்னொன்னு தமிழ்நாடு ஷோ வந்துட்டு அதை கேட்டிருந்தோம், அது இது பண்ணேன். ஆனா ப்ரோ எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, இல்ல அப்பதான் புரிஞ்சுது என்ன தெரியுமா, சும்மா ஒரு ட்ரை பண்றாங்க, ஆனா ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு வரலான்னு சொல்லிட்டு ஒரு மேனிபுலேட் தான் சும்மா. ஆனா தெரியும் எல்லாருக்கும் அதை மல்டிபிளெக்ஸ் தர மாட்டாங்க. இல்லன்றா அது ஓகேடா. நான் எது இதுல பாக்குறேன்னா, இவனுக்கு வந்து இன்னைக்கு அப்டேட் வருது, அதாவது மறாத நாள் தான் அப்டேட் வர்றதா சொல்லியிருப்பாங்க. ஆனா இவனுக்கு வந்து ஸ்பேஸ் போட்டு விட்டுட்டு ஒரு சில பேர் அது 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 5 மணிக்கு வரலன்னு வையேன், இவனு ஒரு மாதிரி இது பண்ண அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட இது அபிஷியல் ஐடியில இருந்து டெக்ஸ்டா இது பண்ணி போட்டுருப்பாங்க, நாளைக்கு இது அப்டேட் வரும் அந்த மாதிரி ஒரு டைம்ல. இல்ல இன்னைக்கு அப்டேட் இல்லனே ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் அரசாங்கம் பத்தி அவங்க ஓகே, நம்ம பசங்க பண்ண சம்பவம்டா டேய். ஆனா இதெல்லாம் மயிர் சம்பவம்டா, எல்லாம் நம்மளே வந்து இன்னைக்கு அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு அது தப்புடா, அது தப்பு. முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா இல்ல, எத்தனை பேர் ஆபீஸ்ல இருப்பான் வேலை பார்த்து போறாங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்து பாப்பானுங்க. நானே அது நிறைய டைம் அந்த டைம்லயே சொன்னேன், இல்ல நானே எல்லாம் சொல்லக்கூடாது, நீ ஆபீஸ் காலேஜ் பர்சன் இல்லடா, ஒரு இது இருக்கணும், புரியுதா? நான் சொன்னது என்னன்னா அதான் எல்லாருக்குமே இது தப்பா முடியும், பண்ணக்கூடாது. இது
அதான் நான் அப்பத்துல இருந்தே அதான் சொல்றேன். லியோ அதான் டைம்ல ரெண்டு விஷயம். அது என்ன வெக்ஸ் ஒண்ணு வந்து ஆவாங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா அப்டேட் இல்லன்னு அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்க அது வெக்ஸ் ஆகும். ரெண்டு விஷயங்க. அவங்க மத்தவன சொல்லாத ஒண்ணு வயிற்றுச்சலாக்கி அப்டேட் வேடிக்கை பார்க்க கூடாது. இல்ல அவங்க சொல்லாத அப்டேட்டை வந்து இவனை சொல்லி இது பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா அது ப்ரொடியூசர் பக்கம் திரும்பும். ஆக்சுவலா இவனுக்கு ஆமா திருப்பூர்ல திரும்ப ஒரு மாதிரி அது வந்து ப்ரொடியூசர் மேல தப்பான ஹேட் வரும். இதுல நிறைய பேர் நம்ம பசங்க பிளாக் வாங்குவானுங்க திட்டி. நான் தான் டே ஏன்டா பைத்தியக்காரன் எமோஷனல் டேமேஜ் பண்ணுறேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே பிளாக் வாங்குவானுங்க. இதுல தேவையான நான் அளவு. இல்ல இவங்கிட்ட நான் இல்ல அதான் கேட்டேன். அதாவது அன்னைக்கு அதெல்லாம் சொல்லிதான் பண்ண சொன்னது, இல்லன்னே போட சொன்னது அந்த டைம்ல. முதல்ல நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்பெல்லாம். யாரு நீ சொல்றதெல்லாம் நான் என்னடா கேட்டிருக்கேன் அப்பெல்லாம். அதெல்லாம் என்ன சொல்றது, யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்பெல்லாம். நீ தோன்றத ஆமாண்டா, பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து இல்லன்னே போட ஆனா சொன்னது. இல்ல அதுக்கப்புறம் ஃபேக்கா ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த டைம்லயே போட்டு வச்சிருவேன். இல்ல இவனுங்க தான் பண்றானுங்க. அதுவும் ஐடியா மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் இதெல்லாம் ஃபேக் பொய் இதுன்னு. தப்புடா அது. ஆனா அந்த டைம்ல ஜனநாயகம் நான் எப்பயுமே அப்டேட்னே போட மாட்டேன்டா. எப்ப அப்டேட் போடுவேன்னா கரெக்டா வர அன்னைக்கு மட்டும் தான் அப்டேட்னு இல்ல போடுவேன். அதான் அப்ப இல்ல போட்டிருந்தா புகழ் போட்டதான் உண்மையா அடிச்சிருப்பேன். இல்ல புகழ் இந்த மாதிரி அப்டேட்னு போடுறது இது ட்வீட்டா போடுறது கூட ஓகே. ஆனா கரெக்டா அந்த 5 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு அந்த வச்சு டைம்ல தான் எங்க வந்து அண்ணன் அப்டேட் வருவான். எங்க அண்ணன் கீர்த்தன் ராஜ்னு ஒருத்தன் வருவான். வந்துட்டு ஒன்னோட இல்ல அது அது அலெக்ஸ் தெரியும் அந்த வந்துட்டு டெய்லி ஒரு கதை குத்துட்டு போவான், ஒரு இல்லடா போட்டோ போட்டு. எனக்கு என்ன தெரியுமா, இல்ல கீர்த்தனு ஏதாவது இப்போ ஒன்னோட டெய்லி 6 மணி சொல்லுவான். என்னைக்காவது வந்துட்டா நான் அன்னைக்கே சொன்னேன்ல டேய் நான் பைத்தியமாடா இவனுங்கன்னு. அதான் அவன் 6 மணின்னு சொல்ல மாட்டான், ஒரு போட்டோ போட்டுட்டு போயிடுவான். கேட்டா வந்து இது இதுக்கு இல்ல இதுல இதுக்கு ஒரு இங்கு நிமிஷம் இல்ல இதுக்கு அந்த நிக்கணும். அந்த 6 மணி பேட்டர்ன் எப்போ வந்தனா சன் பிக்சர். ஏன்னா சன் பிக்சர் ஒரு டைம் ஸ்லாட் பண்ணி 6 மணிக்கு தான் கொடுத்துன்னு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே அந்த மாதிரிலாம் இல்ல. எல்லாமே மாறுதான் 11 மணி லியோ பேர் வேற மாறிச்சு. ஏன் அது 12 மணி கூட அப்டேட் வந்துச்சு இந்த இதுல வாரிசு டைம்ல. இதான் டைம்லாம் இப்போ ஒரு ஸ்லாட். ஒன்னொன்னுக்கு ஒரு டைம்டா. உங்களுக்கு எந்த டைம் வந்து ஆனா ப்ரிஃபர்? இப்ப சன் பிக்சர் மட்டும்தான் அது 6, 12 அவ்வளவுதான். அவனை பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். இது 6:30. அஜித் படத்துக்குன்னா வியாழக்கிழமை வரலப்பா. அது வந்து அஜித்தே கேக்குறது வேலைக்கிழமை என்னன்னு. ஆனா அது அலெக்ஸ் கணக்கு ப்ரோ, வச்சுக்கிறேன். இல்ல சார் எனக்கு டவுட் என்ன தெரியுமா, ஜாதகம் கிழமை பார்த்து ரிலீஸ் பண்ண வியாழக்கிழமை விவேகம் என்னாச்சுன்னு தெரியும். தீபாவளிக்கு சும்மா அச்சு விட்டு போறதுல மெர்சல் நார்மலா ரிலீஸ் பண்ண மெர்சல். அதான் ஜாதகத்தை இந்த சொல்லுவாள் கில்லில தம்மா தோண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வைன்ற மாதிரி. எதுக்கு ஆனா அலெக்ஸ் ப்ரோ, நம்ம லியோ படத்துக்கு ஹிந்தி ப்ரொமோஷன் நம்ம ஒன்னே தான் பண்ணிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிங்க ஹிந்திக்காக. ஏன்னா நம்ம விட அவனை டார்ச்சர் தான் பண்ணா லலித். இல்ல நம்ம ஒரே ஒரு போஸ்டர், ஹிந்தி போஸ்டர்னு ஒண்ணு விட்டோம் பாருங்க. ஆனா இல்ல ஹிந்தி பப்ளிசிட்டி போஸ்டர் வச்சதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அவன் ஏமாத்தான் பார்த்தேன் லலித். 10 கோடி ப்ரொமோஷன் பண்ணுவேன் ஹிந்தியில, மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன், எல்லாம் அது ஏமாத்தலடா, அது டாக்ஸ் போச்சு. கடைசி வரைக்கும் சைன் ஆகல, அவனே அவ்வளவுதான். வாயில சொல்லி இது பண்ணான். அது முதல்ல இல்ல டாக்ஸ் போச்சுடா. இது டாக்ஸ் எல்லாம் சும்மா பேசி அவன் தான் ரூல் தெரியும். சும்மா பேச்செல்லாம் கிடையாது. இங்க பாரு, அங்க வந்து பிசினஸ் அங்க என்ன உள்ள நடந்துச்சுன்னு தெரியணும்ல. 8 வாரம்ன்றது ரூல். அது வந்துட்டு அந்த ரூலுக்கு நீ வந்தா ரிலீஸ் பண்ணலாம், இல்ல விட்டுறணும். அது என்ன போய் பேச்சுவார்த்தை? ஆமா 4 வாரத்துக்கு யாருக்கும் பண்ண மாட்டாங்க. இது எப்படிதான் இது கோர்ட்ல வந்துட்டு இப்ப நீ இப்ப சும்மா சொல்றேன், கூலி படம் வருது. அந்த படம் வந்துட்டு 4 மணி ஷோ கேட்கறான், எவனா போட்டான்னு வையன், அது மூட நம்பிக்கைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரிதான் நம்மள வச்சு பிராங்க் பண்ணியிருந்தான் அவன். ஏன்னா அது வராது. அதே மாதிரிதான் புரியுதா, 4 வாரம் ஓடிடியில உனக்கு மல்டிபிளெக்ஸ் தர மாட்டான். 8 வாரம் ஓடிடியில் தான் மல்டிபிளெக்ஸ் வரும். ஆனா நம்மள ஏமாத்தானா அப்ப அந்த டைம்ல. நான் 8 வாரம் ஓடிடி வரும் 8ன்ற டைம் 6 வாரம் அந்த மாதிரி பேசுனது அது. இல்ல 6 வாரம் போல அது இது கிடையவே கிடையாதுதான். இவனா ஒண்ணு நினைச்சுன்னு போனான். ஆனா வேலைக்கு ஆகல. பிசினஸ் பேசுனதுடா. அவன் ஏன் அப்படி சொன்னான்னு சொல்றேன். அந்த டைம்ல பேசுனது அவ்வளவுதான். இல்ல அவனுக்கு லாபம் தான் என்ன கேட்டா. ஏன்னா பிசினஸ் ரீதியா பார்த்தா அங்க வந்த ரைட்ஸை விட அவங்க வித்த ரைட்ஸ் ஹிந்தியில வந்துட்டு பெருசாயிடுச்சு. ஆனா நம்ம வந்து ஆனா இல்ல ஃபேன்ஸ் வந்துட்டு கலெக்ஷன் ரிலீஸ் பண்ண எல்லா தியேட்டர்லயுமே பயங்கர ஃபுல் படம் அந்த டைம்ல. இல்லடா ஓடிடிலயும் அது ஹிந்தியில நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனா தியேட்டர் வந்துட்டு ஃபேன்ஸ் அதான யோசிப்பானுங்க. அதனால வந்து மெயின் வரல அவ்வளவுதான். மத்தபடி வந்து எல்லா ஸ்கிரீன்லயுமே வந்து ரிலீஸ் பண்ண எல்லா ஸ்கிரீன்லயுமே பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. இல்ல பேன் இந்தியா லெவல்ல லியோ ரீச் எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஹிந்தி தியேட்டர்ல ரீச் ஆகும். தியேட்டர் அதான் மல்டிபிளெக்ஸ் அந்த படத்துல பேன் இந்தியா ஸ்டஃப் கூட ஒரு 4 நாள் தான் கிளிக் ஆச்சுங்க.
நான்டா நீ முதல்ல மல்டிபிளெக்ஸ் விடணும். ஆனா நம்ம தமிழ் சினிமால என்ன தெரியுமா, மல்டிபிளெக்ஸ்ல இப்பதான் விட ஆரம்பிக்கிறானுங்க. கங்குவா மல்டிபிளெக்ஸ், அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. தக்லைஃப் மல்டிபிளெக்ஸ். நம்ம வந்து PS முன்னாடியே ப்ரோ. சைன் பண்ணிடுவாங்க. ரைட்ஸ் வந்து முன்னாடியே சைன் பண்றதுனால தான் வந்து அந்த ஹிந்தி இதாகுது. ட்ரைலர் அப்படியே அலைஸ் வந்து PS என்னடா? பொன்னியின் செல்வன் விட்டாங்க தானே? இராடி ட்ரைலர் எப்படி? ட்ரெய்லர் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் எடுத்துட்டான். எனக்கும் ஓகே தான். மியூசிக் பவர் ஹவுஸ் போட்டிருக்கணும் அவன். இல்லடா இவனுக்கு ரொம்ப ஹை பிச் போவானான்னு அந்த வண்டியை 40 கிலோமீட்டர்ல ஓட்டுற மாதிரி தான் ட்ரைலர் ஃபுல்லா அந்த மாதிரி தான் ஓட்டி அது வச்சிருந்தாங்க. எப்படா லோகேஷ்னா மட்டும் இப்படி புளுத்துறீங்க? புளுத்தினா அண்டர் பிளே பண்றான். அண்டர் பிளே எல்லாம் இல்லடா. எனக்கு இல்ல, நான் அப்படி சொல்லிட்டு போனான். நான் அப்படி சொல்ல, ட்ரைலர்ல இருக்கிறது தான் படத்தையும் வரும். இதான் உண்மை. அவன் அண்டர் பிளே மாதிரி எல்லாம் இல்ல. நடுவுல அதான் சொன்னேன். அண்டர் பிளே எல்லாம் இல்ல, இருக்கிறது தான் எடுப்பான். ஆனா இதுதான் இருக்கும். பேன் இண்டியா லெவல்ல கொஞ்சம் ஓடும்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரியல ப்ரோ. அப்ப பேன் இந்தியா ஃபுல்லா 40 கிலோமீட்டர்ல ஒரு நிமிஷம் இல்ல, டெட்டு சத்யராஜ் செத்துருவான். அவன் பொண்ணு வந்துட்டு தான் ஸ்ருதிஹாசனியா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க காப்பாத்துறதுக்கு தான் ஃப்ரெண்டு தேவா அங்க இருந்து வந்து புளுத்துவாரு. இதுதான் பிரச்சனையே தேவாதானே. தேவாவால தானே சத்யராஜ். இல்ல இதுதான் படம். ஆனா இது ஸ்மக்லிங் கதை வந்துட்டு போவோம். அது இல்ல உபேந்திராலாம் வரான். அவன் பிளாஷ்பேக்ல வருவான்னு நினைக்கிறேன். அது வேற, அதான் அது மாதிரி போவோம். ஆனா மெயின் பிளாட் இதுதான் ஆரம்பிக்கும். இல்ல இவன் ரஜினி சொல்லியிருப்பாரு, ஸ்பீச் கேட்டேன் இப்பதான். முதல் சீனே டெட் பாடிக்கு மாலை போடுற மாதிரி அப்படின்னு. அதான்டா ஒரு நிமிஷம் இல்ல, ரஜினி டப்பிங் போர்ஷன் முடிச்சிட்டோம். லோகேஷ் கிட்ட என்ன சொன்னான்னு ஞாபகம்? தளபதி படம் மாதிரி இருந்ததுன்னா தளபதி படத்துலயும் அதே கதை தான். ஃப்ரெண்டு சாவச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுருவோம். இதே மாதிரிதான் இங்க தேவாதான். சத்யராஜ் ஃப்ரெண்டு செத்து போயிடுவான். சத்யராஜ் ஃப்ரெண்டா? ரஜினியும் சத்யராஜும் ஃப்ரெண்டா? சத்யராஜ நாகார்ஜுன சாவடிச்சிருவோம். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கதை ஏன் லீக் பண்ணதே இவனுதான். அது லோகேஷ் திட்டிருந்தானே. அதான் ரஜினி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபகத் ஃபாசில் விக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன். ஆமா, ரஜினி கூலிக்காரனா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய அடிவேர்ல இருந்து புடுங்கி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போறாரு. ஆமா, இதுல தாகா வந்துட்டு பெருசா காட்டுவான்னு பார்த்தா அமீர் கான். எனக்கு லைட்டா டவுட் ஆகுது. அமீர் கான் பார்த்தா சிரிப்பு தான் வருது. தெரியல, நல்லா காட்டினா ஓகே. அமீர் கான் இந்த பைத்தியாரன் வந்துட்டு லோகேஷ் கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கான். இவனுங்களை இப்படி பேச விடுறானா கண்டிப்பா வேலை பார்த்து. என்ன கேட்டா இல்ல, உண்மையிலே இல்லடா. எல்லா பேனண்ட் இல்ல. இப்ப கேரளால ஒருத்தன், ஆந்திரால ஒருத்தன், கர்நாடகால ஒருத்தன், தமிழ்நாட்டுல வந்துட்டு சத்யராஜ், விஜய், அதான் ரஜினியும் ஓகே. ரஜினி பெரியாள். அதான் இதெல்லாம் போட்ட பிறகு படம் வந்துட்டு மிக்சட் ரிவ்யூ வந்தா கூட ஓட்டுற மாதிரி பண்ணி விட்டான். புரியுதா? இதான் உண்மை. உண்மையாலுமே லோகி வந்து ட்ரைலர்ல கம்மியா தான் காட்டியிருக்கான். படம் ட்ரைலர்ல காட்டினதாண்டா படத்துல நான் எழுதி தரேன்டா. சரி பாக்கலாம்டா, பாப்போம். இல்ல ப்ரோ, இல்ல படம் வந்து முக்காவாசி ஒரு 40 km ஸ்பீட்ல போயிட்டு ஜெயிலர் கிளைமேக்ஸ் மாதிரி எடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இல்ல இப்ப ஏதாவது கிளைமேக்ஸ் சர்ப்ரைஸ் தானே அமெரிக்கான்னு, அது எல்லாருக்கும் தெரியாது. இல்ல படம் முழுக்க நான் இல்ல அந்த மாதிரி இல்ல, நடுவுல வரும். ஆனா செகண்ட் ஹாஃப் தானே வருவான். அது என்ன இது தெரியல, பாப்போம். ஆனா வந்துட்டு இவனுங்க என்னடா உட்கார்ந்துட்டு இல்லடா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு ஏ படம் ரஜினி படம் அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர ஏ குடுக்குற அளவுக்கு இந்த ராயனுக்கு ஏ கொடுத்த மாதிரி தான்டா, பெருசா எதுவும் இல்ல. ஆமா, அப்ப ஆனா ஜெயிலர்ல தலைய இப்ப ஏ கொடுத்திருக்காங்க, ஆனா ட்ரைலர்ல காட்டல சார். அதை தாண்டி இருக்கும்ல உள்ள சார். இப்ப திரும்பவும் சொல்றேன், தமிழ் சினிமால எடுக்கிற படம்லாம் நீ நினைக்கிற மாதிரி அந்த உண்மையான இல்ல. உண்மையான ஏன்னா சலாரு, அனிமலு, அந்த ஹாலிவுட் படம், கொரியன் படம் அந்த மாதிரிலாம் இல்ல. இவனுக்கு எடுக்கிறது வந்துட்டு நார்மலா இந்த ஜெயிலர்ல தலையெடுக்கிறது, சும்மா அந்த ரத்தம், இது அவள் தான். ஆனா எனக்கு கேட்டா படம் நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா எல்லாம் நாசமா போகுது. பைத்தியாரனுங்க வேற இந்த படத்தை வந்துட்டு டைம் டிராவல்லாம் ஊதிட்டு கலாய்க்கிறான். இது எவனா எனக்கு புரியல. எவனாவது உண்மையிலேயே நம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்கடா. நீ அது லூசுங்கடா, அதுக்கு பைத்தியம். இது எப்படிதான் மாஸ்டர் இல்லடா, மாஸ்டருக்கு சொன்னானுங்க தெரியுமா? விஜய் சேதுபதியும் ஒரே விஜய் கண்டு தெரியாது. பைத்தியக்காரன். படத்துல ட்ரெயின் டிராவல் கூட கிடையாது. டைம் அதெல்லாம் இந்த மாதிரி காமெடி இதெல்லாம் கேட்க
பார்க்கும்போது தான் எனக்கு தோணுமே, அலெக்ஸ் ம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணும். அவன் லோகேஷ் வந்து இப்படி பண்ணியிருக்கான், ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரைலர் கொடுத்துருக்கான்னு. உங்க எல்லாரையும் பேச வைக்கிறான் பாத்தியா? பேச வைக்கலாம் இல்ல. அப்படி பார்த்தா அவன் பேச வைக்கிறான், ட்ரைலர் நல்லாவே கொடுத்துருக்கலாம். மேட்டர் பேச என்னன்னா, வைக்கிறான். இந்த பாரு நீ நீ லோகேஷ் 1000 எலிவேஷன் பண்ணலாம். ஆனா அவனால முடிஞ்ச சக்தி இவ்வளவுதான். இதான் உண்மை. ரிலீஸ் ஆன பிறகு தெரியும். படம் மிக்ஸ்டு தான் வரும்னு லோகேஷ் தோணுது. ஓரளவுக்கு அதான் நீ எலிவேஷன் பண்ணுவான். நினைக்கிற ஆனா மாதிரி. எலிவேஷன்னா நம்ம நம்ம தலைவன் பிரசாந்த் டேய், நீல் தான். இல்லடா நான் எலிவேஷன் சொல்லல, அவனுக்கு நான் போய் எலிவேஷன் கொடுக்கல. இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல அலெக்ஸ் ப்ரோ, ஃபேன்ஸ் பல்ஸ் என்னன்னு பாக்குறானுடா அவனுங்க. படத்தை ஒரு நிமிஷம் இல்ல ஃபேக்குன்னு சொன்னாங்கல்ல, அது போல கூலி படமே ஃபேக்குன்னு. இவன் எந்த மாதிரி சொல்றான் தெரியுமா? எஸ்.ஜே. சூர்யா இந்த இசை படம் பார்த்திருக்கியா? டெட் ஆமா அந்த படம் முழுக்க பார்த்த பிறகு பார்த்தா கணவன் ஆமா எஸ்.ஜே. சூர்யா. அந்த தாலி படம் முடிக்க தெரியாம சாரிமா கடவுள் அப்படின்றோம். அடங்காத்தா டீசன்ட். ஆனா எனக்கு என்னன்னா, சாரி மறந்துட்டேன். இல்ல இது இருக்கட்டும். மேட்டர் என்னன்னா, இவனுங்க பில்டப் பண்ற மாதிரி நான் லோகேஷ் பில்டப் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் சக்திக்கு அதான் எடுக்க முடியும். நாலு ஸ்டாரை வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். நீ எல்லாம் என்ன கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்ற பேர், அதுதான் நான் தாங்க முடியல. சரி, நான் தெரிந்து 2 வருஷம் நான் தெரிந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் தான் ஜெயிலர் டைம்ல தெரிஞ்சினியா? ஏன் இது போ விடு. ஆமா ஜெயிலர் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா ஜெயிலர் தான் அந்த டைம்ல தெரிஞ்சின. ஜெயிலர் எப்படி தெரியும்? இல்ல அப்போ அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு 4 மாசம் இருக்கும். 2 வருஷமா. போன வருஷம்லாம் நான் எதுவுமே பண்ணலடா. போன வருஷம் சொன்னாங்க பாரு. கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் எல்லாம் ஆஃப் ஆயிட்டோம். கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அது என்ன ஏதோ ரோபோ ஃபைட்லாம் இருக்காமே அப்படியா? ஒரு மயிரம் இல்ல, சும்மா ஏதாவது மிக்ஸ் பண்றீங்க. டிராவிஸ் பிக்கில் உங்களை பார்த்தா. சரி அடுத்த டாபிக் போங்க. அடுத்த டாபிக்னா சொல்லு. மாநாட்டுக்கு போலாமா? எப்போ? நாளைக்கா? மாச கடைசி தானே. இரு, நடுவுல பூத் லெவல் மீட்டிங்லாம் இருக்குடா. அலெக்ஸ் மாநாட்டுக்கு போவியா? அவனாம் வர மாட்டான், அவன் தண்டம் அது. போன இல்ல இப்போ வரலன்னு போன மாசம் வரல. போனதான் போக சொல்லு. கேக்குதா ப்ரோ? ரஜினி தமிழ்நாட்டுல மார்க்கெட் இருக்கல, நார்த் அமெரிக்கா போனா சரியான மார்க்கெட் இருக்கு போல. வேற டாபிக் மாத்திரான்னு வர, திருப்பி அதே எடுத்துன்னு வராம பாரு. யூஎஸ்ல ரஜினிக்கு இருக்குது, ஆனா அதை தாண்டி எங்கேயுமே இப்ப இல்ல. எல்லா ஊர்லயும் கூலி தான் நம்பர் 1 ஓபனிங். சரி டேய், இல்ல கேரளால 12 கோடி இல்லையோ அடிப்பானா? கேரளா மட்டும் தானே நீங்க. சரி தமிழ்நாட்டுல இந்த வருஷம் ஜிபி ஓபனிங் அதிகம், அதை அடிப்பானா? உன்னோட ஓபனிங் வரும் ப்ரோ. அலெக்ஸ் நான் ஓபனா ஒரு நிமிஷம் இல்ல டெட் பாத்தியா? இல்ல இருங்க. இந்த வருஷம் பெரிய ஓபனிங், அதாவது நம்பர் 1 ஓபனிங் இந்த வருஷம் ஜிபியூ தான். அதை அடிப்பானா? ஒத்துக்க மாட்டான் பாத்தீங்களா? பாப்போம் அடிப்பான மாட்டான். நான் சொல்றது ஓவர்சீஸ்ல சொல்றேன். லியோ ஓபனிங்கா எடுத்துப்பாரு. டே 1 ஓவர்சீஸ், டே 1 ஆல் டைம் நம்பர் 1, ஆல் டைம் நம்பர் 1 கூலி தான். நடுவுல எவன்டா ரஜினி வந்து மார்க்கெட் இருக்கான்னு இது அவன் பண்றது ஒரு அசம்ஷன். வரட்டும், அது அச்சா ஓகே, எல்லாம் ஏத்துக்கிட்டான். இதுல இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இது என்னடா இது கதையா இருக்கு? ஓப்பனா சொல்லிட்டாங்க. அலெக்ஸ் நான் யூஎஸ்ல ஜெயிலர் பாத்துருக்கேன். ஓகே, நான் தளபதி படங்கள் நிறைய பாத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து பெரிய மார்க்கெட்லாம் சும்மா ஒரு பின்பம் தான். எல்லா படமுமே இங்க வந்து சாதாரணமா எம்டியா தான் ஓடும். ஓரளவுக்கு தியேட்டர் நிரம்பி ஓடி இருக்குதுன்னா அது என் தளபதி படம் மட்டும்தான். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. டெட் லியோ தான். செக் பண்ணி கூட பாத்துக்க. டிஸ்ட்ரிபியூட்டர் யூஎஸ்ல லியோ அதிகமா கொன்றுவாங்க. சாரி யூஎஸ் இல்லடா டேய், சாரி யூஎஸ் லியோ தான். சாரி யூஎஸ் ஜெயிலர். அது உடியா இந்த படத்துக்கு சொல்றேன். எல்லாமே ஆக்கியுபன்சிலாம் கம்மி தான் ப்ரோ. தமிழ் மக்கள் என்ன 15 லட்சம் தான் இருக்காங்க. யூஎஸ்